வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபகத் ஃபாசில், வடிவேலு, கோவை சரளா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற மாரிசன் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மாரிசன் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயலலிதாவில் ஒரு திருடன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெயிலேருந்து பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆன வெளியே வந்தோடனே எப்பா நம்ம தொழில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிற வேலையை பார்ப்போம்ப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் எகிரி குதிக்கிறாரு. எதிர்க்க குச்சம் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலை கட்டி போட்டிருக்காங்க. கட்டி போட்ட உடனே வடிவேலு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உதவி கேட்குறாரு ஃபகத் ஃபாசில்கிட்ட. எப்பா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அல்சைமர் இருக்குது, என் பையன் வந்து பார்த்திங்கன்னா நான் கட்டி போட்டு போயிட்டேன், அதனால் நீ என்ன பண்ணி நீ என்னை காப்பாற்றி எங்கன்னா என்னை போய் வெளியே நான் சொல்கிறதுல என்னை விட்டுரு, அப்படி செய்துன்னா நான் உனக்கு 25,000 பணம் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வடிவேலு வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன். ஃபகத் ஃபாசில் அந்த 25,000 பணத்துக்கு ஆசைப்பட்டு அவரை ரிலீஸ் பண்ணி காப்பாற்றி வந்து பார்த்திங்கன்னா கூட்டின்னு வந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இவங்க ஃபகத் ஃபாசில் யார், இவர் என்ன எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு கூட சேர்ந்தார், வடிவேலு யார், அவருக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் ஃபகத் ஃபாசிலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கட்டும், சின்ன ரியாக்ஷன் குட்டியில் அவர் கண்ணில் காட்டுற அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. குறிப்பாக நம்ம இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசிலை வந்து வடிவேலு ஒரு காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காம்போவில் வந்து வந்ததுனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஃபகத் ஃபாசிலோட நடிப்புன்னா ஃபகத் ஃபாசில் தான்ப்பா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த ரோலில் அவர் எடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து வடிவேலுவோட பர்ஃபார்மன்ஸு தாங்க இந்த படத்தில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய தூண் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்தில் பேக்ரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவேலு பெரிய பலமே வந்து பேக்ரவுண்ட் பலமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடிவேலு தான். குறிப்பாக அவர் அழுகுற அது சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒருத்தர் என்னத்தானே மறக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்றது அவர் அழுகுற அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு நம்ம வடிவேல் ஐயாவை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்றாரு. குறிப்பாக சொல்லணும்னா இதுக்கு ஃபகத் ஃபாசிலுக்கோ வடிவேலுக்கோ வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரோட் ட்ராமாவாக நடக்கிற இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பரபரப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அடங்கிடுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அப்போது எப்போ ஃபகத் ஃபாசில் சொல்வார், நமக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கேன், கடவுள்கிட்ட வந்து நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம கடவுள் உடனே மன்னிப்பு கொடுத்துருவார், நம்ம பண்ண தப்பெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். அதுக்கு வடிவேலு ஓஹோ அதனால தான் இங்கே இவ்வளோ கூட்டமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயிலை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜா சாங் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாரு. அது வந்து பார்த்திங்கன்னா தேட்டரே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பா சாமி என்னடாப்பா இந்த பாட்டு இப்படி இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இருக்குது. அதை தவிர்த்து இந்த படத்தில் மாரிசனோட ஃபஸ்ட்டு சாங்கான மாரிசா அப்படின்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. யுவன் சங்கரோட வாய்ஸை அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்குங்க அந்த பாட்டில். அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒருன்னு வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு ஒரு சாங் பாடியிருப்பார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வடிவேலு சாரோட வாய்ஸில் அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி காணாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காணாமல் போன வண்டியை பார்த்திங்கன்னா லாக் பண்ண சொல்லி ஒரு செக் போஸ்டெல்லாம் லாக் பண்ணுவாங்க. ஆனால் ஃபகத் ஃபாசில் வந்து அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த போலீஸ்காரர்கிட்டே அந்த வண்டி வச்சுட்டு வந்து ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் லாஜிக்கல் மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அதே நேரத்தில் ஒரு கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஐ நம்பர் வச்சு முதல்ல ட்ராக் பண்ணியிருக்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ராக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு தேவையான இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் கோவை சரளாவாகட்டும், லிவிங்ஸ்டன் ஆகட்டும், விவேக் பிரசன்னா அவர் கொடுத்த கேரக்டர் சின்ன கேரக்டர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. கோவை சரளா, லிவிங்ஸ்டன், கிருஷ்ணகுமார் எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு கிரைம் மேட்டரை பற்றி பேசியிருப்பாங்க. இப்படி சென்சிட்டிவாக ஒரு கிரைம் மேட்டரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னும் போது அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நம்ம வைக்கணும்ல. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம்
எப்படிப்பா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.9 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையிலும் ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலு காம்போக்கு ரொம்ப நல்ல படம் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் 5க்கு 3. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3.9 ஸ்டார் ரேட்டிங் தரேங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஃபகத் ஃபாசில் வடிவேலு காம்போவில் வந்துக்கிறதுனால கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போட்டு இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.